அனைவருக்கும் வணக்கம். தைப்பூசத்திற்கு முருகர் கொடுக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம இந்த பதிவை பார்க்கலாம். ஓகே, ஸ்க்ரீனில் 2 முருகர் படம் தெரியுது. ஒன்று வந்து காவடி வச்சிருக்கிற முருகர், இன்னொரு வந்து மயில் வச்சிருக்கிற முருகர். நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, காவடி வச்சிருக்கிற முருகரை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வல்லக்கோட்டை முருகர், அதாவது இழந்த செல்வத்தை வந்து மீட்டு கொடுக்கறதுல இவர் வந்து மிகவும் வல்லவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருந்தாலும் சரி, இல்லை செல்வம் வந்து உங்களுக்கு சேரணும் அப்படின்னாலும் இவரை நீங்க வழிபடும் போது உங்களுக்கு உரிய செல்வம் உங்களை தேடி வரும். நீங்க இழந்த செல்வம் உங்களுக்கு மீட்டு தரும் வல்லமை கொண்டவர் இந்த முருகர் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல செல்வம் புதுசா என்ன நிறைய சேர்க்கணும், பெரிய செல்வந்தர் ஆகணும் அப்படின்னா நீங்க இவரை பிடிச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களை வாழ்க்கையில உயர்த்துவார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தேங்க்யூ. வைத்திருக்கிற 2வது பையில செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். ஓகே, திருமுருகாற்றுப்படை. ஓகே, அதாவது வந்த கார்டு வந்து பொருள் செல்வத்தை குறிச்சிச்சு. இந்த கார்டு வந்து அருள் செல்வத்தை கொடுக்கவங்களுக்காக வந்திருக்கிறது. திருமுருகாற்றுப்படை அப்படின்ற இதை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அருட்செல்வம் நிறைய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மன துன்பத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னா இந்த திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறத வந்து நீங்கள் படிக்கும் போதும் கேட்கும் போதும் உங்களுக்கு வந்து ஒரு மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு முருகர் பிடிக்கும் அப்படின்னா முருகரோட ஒரு நாமத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.